வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் விவாதத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக ஹிந்தி கற்க வேணுமா? சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஹிந்தியை கண்டிப்பாக கற்க வேண்டுமா? இதுதான் இந்த விவாதம். ஜென்ரலாக இந்த மாதிரி விவாதங்கள் அடிக்கடி நடைபெறும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதில் உத்து கவனிச்சோம்னா எப்பெல்லாம் இந்த தமிழா ஹிந்தியா அப்படின்ற அந்த விவாதம் வருதோ, அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளில் பல பேர் ஆஸ் அ சொசைட்டி நான் சொல்கிறேன், இதை ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். எமோஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணுறோம், சென்டிமெண்டலாக டிஸ்கஸ் பண்ணுறோம், அரசியல் சார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதே போல் நம்மளில் பல பேர் இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக இருக்கும். நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோமே தவிர, பெரும்பாலும் எது உண்மை எது ரியாலிட்டி அப்படின்றத அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளில் பல பேர் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. சரி, இந்த வீடியோவில் ஹிந்தி கற்பது கட்டாயமா அவசியமா, சட்ட ரீதியாக இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது, ஹிந்தி கற்றுக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய ஒரு சில சேலஞ்சஸ் என்ன, சவால்கள் என்ன, ட்ராபேக்ஸ் என்ன, இதை நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய பேரை சந்திச்சிருப்போம். ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தியை கண்டிப்பாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட கவனிச்சிருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழி, நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நார்த் இந்தியா விசிட் பண்ணும்போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ஹிந்தி நாலேஜ் இல்லையே உங்ககிட்ட, நேஷனல் லாங்குவேஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் இந்தியாவில் நான் பார்த்துருக்கேன். யூபிஎஸ்சியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது அங்கேயே நான் நிறைய பேர் சந்திச்சிருக்கேன். அதே நேரத்தில் நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் தமிழ் போன்ற மொழிகளை ரொம்ப மதிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குது. நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சொல்லுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம மொழியை சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே போல் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்தி கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பர்சனல் வியூவாக தான் இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை கண்டிப்பாக நாம் லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களே லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, ஹிந்தியை பிளைண்டாக வெறுக்கிறவங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அடித்து சொல்லுவாங்க. சரி, சும்மா முயற்சி பண்ணி தான் பாருங்களேன், 4 வார்த்தையை லேர்ன் பண்ணுங்களா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு நார்த் இந்தியன் டூர் போகிறீங்கன்னா 4 பேர்கிட்ட பேசலாம், அதுக்கு 4 வார்த்தையை கற்றுங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. சரி, இப்போது ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம பண்ணுற டிஸ்கஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் இந்த வியூவை யூஸ் பண்ணலாம். அதே போல் இன்டர்வியூலையும் இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, முதல்ல ஹிந்தி இந்தியாவினுடைய தேசிய மொழியா? இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழி கிடையாது. இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 22 மொழிகளை ஈக்குவலாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுது. இந்த 22 மொழிகளை ஒத்து பார்த்தோம்னா இதுக்குள்ளே டைவர்சிட்டி இருக்குது. ட்ரைபல் லாங்குவேஜஸ் இருக்குது, இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட், உருது, ஹிந்தி, பஞ்சாபி இதெல்லாம் சொல்லலாம். அது இல்லாமல் திராவிடியன் லாங்குவேஜஸ் இருக்குது, தமிழ், மலையாளம் இதெல்லாம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுது. 22 மொழிகளுக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் ட்ரைபல் பீப்புள் அவங்க எங்கே இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க. இந்த மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியையும் ஹிந்தி, தமிழ், சான்ஸ்கிரிட் இந்த மாதிரி பலர் பேசக்கூடிய மொழிகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரே இம்பார்ட்டன்ஸ் தான் தருது இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரி, இப்போது ஹிந்தி இதற்கான முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் 2 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது, அலுவல் மொழிகள். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. இதை நம்ம அந்த காலத்திலே கொண்டு வந்துட்டோம். அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1963ன்னு தனியாக ஒரு சட்டம் இருக்குது. அஃபிஷியல் லாங்குவேஜ் நம்ம ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நாம் நடத்தும் போது ஏதாவது ஒரு காமன் லாங்குவேஜ் தேவை. ஸோ அந்த காலத்தில் ஹிந்தி இந்தியாவில் முக்கியமான ஒரு மொழியாக இருந்ததுனால ஹிந்தியை நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சோம். இங்கிலீஷை ஏன் வச்சோம்னா, அந்த காலத்தில் நம்ம பிரிட்டிஷ் ரூலில் இருந்தோம். இங்கிலீஷுடைய இன்ஃப்ளூயன்ஸும் ஹெவியாக இந்தியாவில் இருந்துச்சு. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தது.
ஸோ இதனால் ஹிந்தியோடு சேர்த்து இங்கிலீஷையும் வச்சோம். இங்கிலீஷை ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தது. ஆனால் கட்டாயத்தின் காரணமாக தொடர்ந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் இங்கிலீஷையும் அஃபிஷியல் லாங்குவேஜாக நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில் குளோபலைஸ்டு வேர்ல்டில் இருக்கும். எல்லா நாடுகளும் ஒன்றுக்கொன்று லிங்க் ஆகிருக்குது. எக்கனாமிக்கலாக சரி, சோஷியலாக சரி, கல்ச்சரலாக சரி. அப்போது இங்கிலீஷ்ன்றது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான லாங்குவேஜ். அப்போது இந்தியா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு எஞ்சிய உலகத்தோடு நம்ம உறவு வச்சுக்கிறது கண்டிப்பாக இங்கிலீஷும் தேவை. இந்த ஒரு ரேஷ்னல் பேசிஸ்க்காக ஹிந்தி, இங்கிலீஷ் ரெண்டையுமே நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அஃபிஷியல் லாங்குவேஜாக அந்த காலத்தில் ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சோம். இன்றைக்கி தேதியில் இந்தியாவினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறி இருக்குது. 22 ரெக்கக்னைஸ்ட் லாங்குவேஜஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இந்த காரணத்தினால தேவைப்பட்டால் ஃப்யூச்சரில் ஹிந்தி, இங்கிலீஷை தாண்டி மற்ற மொழிகளையும் நாம் அஃபிஷியல் லாங்குவேஜாக ஆக்கலாம், அதற்கான முயற்சியை எடுக்கலாம் அப்படின்னு நானுமே சொல்லியிருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் இதை சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் தமிழ், மலையாளம், மற்ற லாங்குவேஜஸ், இந்த மாதிரி லாங்குவேஜஸும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு வரலாம். உதாரணத்துக்கு இந்தியா எடுத்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஹிந்திக்கு அப்புறம் பெங்காலி, தெலுங்கு, தமிழ் போன்ற மொழிகள் வரும். இந்த மொழிகளையும் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க நிலையில் கண்டிப்பாக இந்த லாங்குவேஜஸையும் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக எடுத்துகிட்டு வரக்கூடிய முயற்சியில் நாம் ஈடுபடலாம். ஆனால் இது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக டிஃபிகல்ட்டி அதிகம் இருக்கிறதுனால அரசு இன்னும் எடுத்துகிட்டு வராமல் இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். ஹிந்தி மொழி சம்மந்தமாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 351 அப்படின்னு தனி ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி மொழியை முடிஞ்ச வரைக்கும் வளர்க்க வேண்டும், லிங்குவா ஃப்ராங்க்வாவாக ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லிங்குவா ஃப்ராங்க்வானா என்னென்னா, ஒரு நாட்டுக்குள்ளே பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமனாக ஒரு மொழி இருக்கணும். அதான் லிங்குவா ஃப்ராங்கா. அந்த மாதிரி ஒரு மொழியாக இந்தியாவில் ஹிந்தியை வளர்க்க வேண்டும் அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது. இந்த இடத்துல ஒத்து கவனிச்சிங்கன்னா, இந்தியை கொண்டு வந்து மற்றவங்க மேலே இம்போஸ் பண்ணிடணும்னு சொல்லலை. உதாரணத்துக்கு சவுத் இந்தியாவில் இருக்கவங்க மேலே இந்தியை இம்போஸ் பண்ணணும்னு சொல்லலை. இதுக்கு ஒரு டியூட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டியும் சொல்லுது. ஹிந்தியை என்ரிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியை நம்ம ஆஸ் அ லாங்குவேஜ் எடுத்துட்டோம்னா இன்னும் அதை நம்ம என்ரிச் பண்ணணும். மற்ற லாங்குவேஜஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் என்ரிச்மெண்ட் அதுக்கு தேவை, வொக்காபுலரியில் தேவை, லிட்ரேச்சரில் தேவை. என்ரிச் பண்ணுங்கன்றாங்க. எப்படி என்ரிச் பண்ணணும்? மற்ற மொழிகளை வச்சு என்ரிச் பண்ணணும், சான்ஸ்கிரிட்டை வச்சு என்ரிச் பண்ணணும். அது இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க மற்ற மொழிகள்லாம் இருக்கு இல்லையா, இதிலெல்லாம் வார்த்தைகளை கொண்டு போய் ஹிந்தியில் வைங்கன்றாங்க. இதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதை நிறைய பேர் உணர்வதில்லை. அப்போ ஹிந்திங்கிற மொழியை இன்னும் யுனீக் ஆக்கணும், மற்ற மொழிகள்லேருந்து வார்த்தைகளை கொண்டு போய் வைக்கணும். ஒரு காமன் லிங்க் லாங்குவேஜாக இந்தியாவில் ஹிந்தியை ஃப்யூச்சரில் நாம் கொண்டு வரணும். சிம்பிளாக சொல்ல போனால் இங்கிலீஷ் இருக்கிற இடத்த ஹிந்தி பிடிக்க வேண்டும் ஃப்யூச்சரில். அப்போ இந்தியாவுக்குள்ளேயே ஹிந்தியை ஒரு லிங்குவா ஃப்ராங்க்வாவாக ஆக்கணும், என்ரிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு ஈக்குவலண்ட்டாக அதை ஆக்கணும் இந்தியாவுக்குள்ளே. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹிந்தியை கொண்டு போகணும். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இதில் ஒத்து கவனிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நான் சொன்னது போல் இன்னும் அந்த என்ரிச்மெண்ட் நடக்கப்படலை. இப்போ என்ரிச்மெண்ட்டை ஃபஸ்ட்டு பண்ணாமல் இது எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்கிறது நியாயம் கிடையாது. அப்போ ஹிந்தியை ஃபஸ்ட்டு என்ரிச் பண்ணணும். அது இல்லாமல் ஹிந்தியை சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், மெயினாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்தியாவில் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்சென்டிவ் இருக்கணும், ஒரு சில லாபங்கள் இருக்கணும். அப்போ தான் அதை விரும்பி படிப்பார். அப்படி இல்லைனா அது அவருக்கு ஒரு சுமை. உதாரணத்துக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, இதிலெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவுக்குள்ளே ஹிந்தியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அதை விரும்பி படிப்போம். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதில் இருக்குது? இங்கிலீஷில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மதர் டங்கை தாண்டி இங்கிலீஷை படிக்கிறோம். ஒரு வேளை இங்கிலீஷ்க்கு ஈக்குவலாக நாளைக்கு நம்ம ஹிந்தியை மாற்றிட்டா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே விரும்பி ஹிந்தி எடுத்துருவோம். அந்த சுமையும் இருக்காது. இந்த இடத்துல நமக்கு சுமை எப்படி இருக்குன்னா, மதர் டங், ஹிந்தி, அதை தாண்டி இங்கிலீஷும் நமக்கு தேவை. அப்போ சுமை அதிகமாக இருக்குது. இன்சென்டிவ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவும் அதிகம் இல்லை. இந்த காரணத்தினால தான் ஹிந்தியை முதல்ல என்ரிச் பண்ணணும். எஜுகேஷன், ரிசர்ச், எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ஹிந்தியை கொண்டு வரணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இன்ஜினியரிங் இருக்குன்னு வைங்க, மேனுஃபேக்சரிங் செக்டரில் நம்ம வேலை செய்யணும்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் தேவை. ஆமாவா இல்லையா? அந்த மேனுவல்லாம் எதில் இருக்கும்? மெயினாக இங்கிலீஷில் இருக்கும். வெளிநாடு இன்வெஸ்ட் பண்ணு தான் இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணுவாங்க.
இங்கிலீஷை தான் லிங்க் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் முதல்ல. அப்போ தான் இந்தி வளரும், மக்களும் அதை விரும்பி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த நிலை தேவை. சரியா? இன்னொரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் ஃபார் தட் மேட்டர் இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3-4 மொழிகளை நல்லா பேசுகிறவங்க இருப்பாங்க. இதில் உத்து கவனிச்சோம்னா மொழி குழுவை நம்ம பார்க்கணும். சான்ஸ்கிரிட் பேஸில் இருக்கக்கூடியது மெயினாக இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ், ஹிந்தி, உருது, பஞ்சாபி, பெங்காலி இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி மொழிகள் 3-4 நாம் லேர்ன் பண்ணுறது ஈஸி. காரணம் என்ன? பேஸ் ஒன்று சான்ஸ்கிரிட். ஆனால் தமிழுங்கிறது செப்பரேட் பேஸ், அது திராவிடியன் பேஸ். இப்போ தமிழ் ஹிந்தி ரெண்டுமே படிக்கணும் மாஸ்டர் பண்ணோங்கிறது அதுக்கு முயற்சி தேவை, அதுக்கு டைம் அதிகம் ஆகும், பேர்டனுமே அதிகம். இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போது தமிழையும் படிக்கணும், ஹிந்தியும் ஃபுல்லாக படிக்கணும், இங்கிலீஷும் படித்தாகணும். ஏன்னா அது ஓவரால் தேவை. இங்கே தான் அந்த சுமை வருது. அப்போ அந்த சுமையை நம்ம பார்க்கணும். அப்போ இந்தியை எம்பவர் பண்ணி இங்கிலீஷுடைய பிளேஸ்க்கு அதை நம்ம கொண்டு வர பார்க்கணும் ஃப்யூச்சரில். அது வரைக்கும் கண்டிப்பாக ஹிந்தியை நான் கற்றுக்கலாம்னா கண்டிப்பாக கற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபார் தட் மேட்டர் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸுமே மற்ற லாங்குவேஜை கற்றுக்கணும். இதுவுமே சொல்லுது. இந்தியாவில் 3 லாங்குவேஜ் பாலிசி தான் சொல்லுது. உதாரணத்துக்கு நார்த் இந்தியா இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய மதர் டங், அவங்களுக்கு ஹிந்தினா ஹிந்தி கற்றுக்கணும், இங்கிலீஷை கற்றுக்கலாம். அது இல்லாமல் ப்ரிஃபரபிளி ஒரு சவுத் இந்தியன் லாங்குவேஜை கற்றுக்கணும், தமிழ், மலையாளம் இதையும் கற்றுக்கணும். இது நம்ம பாலிசியிலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சட்டப்பூர்வமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் சிஸ்டம், இதுதான் லாஜிக். ஆனால் நாம் இதை ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக பல பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போது இந்தியை இம்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இந்தியை பிளைண்டாக நான் ட்ரை பண்ணி கூட பார்க்க மாட்டேன், லேர்னே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. எல்லாத்துக்கும் மேலே அரசு, ஸ்டேட் என்ன முயற்சி பண்ணணும்? இந்தியை என்ரிச் பண்ணணும், இந்தியை என்ரிச் பண்ணணும். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுவேன்னா, ஏற்கனவே சொன்னது போல் இந்தியை தாண்டி மற்ற இந்தியன் லாங்குவேஜஸையும் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். ஆல்ரெடி இதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்குது ஆல் இண்டியா லெவலில். அது இல்லாமல் ஹிந்தியை லிங்க் லாங்குவேஜாக கண்டிப்பாக ஆக்கலாம். இப்போ மக்களே முன் அதை லேர்ன் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் இருக்க இடத்த ஹிந்தி ஆக்குபை பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகம். அது இல்லாமல் இந்த லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஹிந்தியை தாண்டி மற்ற இந்திய மொழிகள் இதையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா லாங்குவேஜஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் முக்கியத்துவம் அளிப்பது நல்லது. இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ப்ராப்பராக இந்த கான்செப்டை லேர்ன் பண்ணுவோம், எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் சொன்னது போல் நார்த் இந்தியன்ஸ் பல பேர், தமிழை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதையும் நம்ம உணரணும். ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு நாம் எடுக்கிறது சரியாக இருக்கும். இப்போ நமக்குள்ளே சண்டை போடாமல் எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக அதை பார்க்காம ரேஷ்னலாக சயின்டிஃபிக்காக நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவை, யூனிட்டிக்கு என்ன தேவை, அதே நேரத்தில் டைவர்சிட்டிக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத நாம் உணர்ந்து செயல்பட்டால் இந்த பிரச்சனைகள் நமக்குள்ளே இருக்காது. நன்றி.